வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார், ரிஷபத்தில். உங்கள் ராசிக்குள்ளே உங்கள் ராசிநாதனான செவ்வாய், அதுக்கப்புறம் புதன் எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் புதன் மாற்றம் பெற்று அவரும் ரிஷபத்துக்குள்ளே போகிறார். அப்போ இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கான ஒரு ரெகக்னிஷன், பேர், புகழ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், நீங்கள் செயல் வீரராக திகழ்வீர்கள். சில நேரங்களில் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி அதை நடத்தக்கூடிய ஒரு திறமையோடு செயல்படுகிறீர்கள். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிறப்பாகவே இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. இருந்தாலும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கும்போது கொஞ்சம் மன கிளேசங்கள் இருந்துன்னு தான் இருக்கும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்களுடைய தன்மையில் பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு என்னுடைய சுற்றுச்சூழல்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சாதகமாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க் வேணால் மைனஸில் இருக்கலாம், மிச்சம் 70% உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள், திறமையாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது, இந்த இலக்கை நான் அடைய வேண்டும் அப்படின்னு உங்கள் செயல்பாடுகளில் நிச்சயமான வெற்றிகளை அடைவது உறுதியாக தெரிகிறது இந்த வாரத்தில். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு மிக மிக அருமையான காலம், அற்புதமான காலம். புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசியில் இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு திரைப்பட நடிகரை போல அப்படி ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு புகழ், குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழல்கள். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் பார்ட்டிஸ் அதெல்லாம் சொல்லுவான். அதாவது வாழ்க்கையே ஒரு பெரிய உற்சாகம் நிறைந்த ஒரு களமாக உங்களுக்கு மாறும். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது திருமணம் போன்ற சம்பந்தங்கள், நல்ல ஒரு டேட்டிங் மாதிரிலாம் கூட போவீங்களா இருக்கும். லைஃப்பை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும்? என் மனசுக்கு எது திருப்தியோ, என் மனசுக்கு எது சந்தோஷம் தருகிறதோ அந்த செயல்பாடுகள் எனக்கு முழுமையாக நடக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரம். அப்போது ஆளை பொறுத்தது. இப்போ சில பேருக்கு சந்தோஷம் நல்ல உணவில் இருக்கும், சில பேருக்கு சந்தோஷம் ஊரை சுற்றி பார்க்கணும், நல்ல ஜாலியாக கூத்தடிக்கணும், இன்னும் ஒரு படி மேலே போய் என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் இருக்கலாம். ஸோ என்னென்ன உங்களுடைய அபிலாஷைகள் இருக்கிறதோ அந்த அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல், மனசில் ஒரு உல்லாசம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மொத்தத்தில் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கு. இந்த குறிப்பாக இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்ட் ஆஃப் இது ஆக்டிவிட்டீஸ், அதாவது சினிமா துறை, இந்த மாதிரி இது பாடல், ஆடல், இந்த மாதிரி பல துறைகள்லாம் இருக்குது. இந்த துறைகளில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெயர், புகழ், தன்னுடைய திறமையை வெளிக்காண்பதற்கான ஒரு சூழல்கள் இதெல்லாம் சிறப்பாகவே ஏற்படுவதால் உற்சாகமான சந்தோஷங்கள் நிறைந்த நல்ல வாரம். மிதுன ராசி. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் வந்து சேரும். சில அறிவுபூர்வமான செயல்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்கள் திறமைகள் பளிச்சிடும். ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷனில் போனீங்கன்னா நீங்கள் தனிப்பட்டு சிறப்பாக இருப்பீர்கள். எல்லாமே நான் சொல்கிற எல்லா விஷயமே அறிவு சார்ந்த விஷயங்கள், உடல் பலம் சார்ந்த விஷயங்கள் அல்ல, அறிவு சார்ந்த விஷயங்கள். அதே போல் சில நல்ல, இப்போ நான் ஒரு அருமையான லேப்டாப் வாங்கணும், இல்லை ஒரு ஐஃபோன் வாங்கணும், இதெல்லாம் நினைக்கலாம். வாங்கிறதுக்கான சூழல்களும் ஏற்படும், அதுக்கான தன வசதியும் ஏற்படும், உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். இதே கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு இந்த கம்யூனிட்டியில் இருந்தாங்கன்னா
நல்ல ஒரு ப்ரீமியம் கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம். உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றன. சில பெரிய மனிதர்களுடைய நல்ல கான்டாக்ட்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னத்தை நீங்கள் நினச்சி செயல்படுறீங்களோ அது சிறப்பாக நிறைவேறும், இனிதாக நிறைவேறும். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோமே, நான் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் நினச்சி போகிற விஷயங்கள் அதில் இவ்வளவு தொல்லைகள் இருக்கலாம், இவ்வளோ தடைகள் இருக்கலாம். நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட அந்த தடைகள்லாம் நீங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும். கேக் வாக் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய சிறப்பான வாரமாக உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் அமைய இருக்கிறது. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இதுதான் நேரம். ஏன்னா எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படியெல்லாம் நினச்சிருந்தேன். உங்களுக்கு என்ன பதில் வருதுன்னா, நீங்கள் ரொம்ப முக்கியமானவர், உங்களுடைய திறமைகளை மதிக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல நண்பர்கள் உங்கள் பக்கபலமாக நிற்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான நன்மைகள், கூடுதலான சந்தோஷங்கள், புகழ், பெருமை இது போன்ற விஷயங்கள்லாம் கேட்காமலே உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே ஒரு கம்ப்ளெக்ஷனே மாறுற மாதிரி. இது எப்படி, ஒரு பெரிய வெயில், தாங்க முடியல இந்த வெயில், திடீர்னு க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு மணி நேரத்தில் மழை தூறல், ஒரு குளிர்ந்த காற்று அப்படின்னா எப்படி நம்ப முடியாமல் இருக்கும் அந்த சூழல். ஆனால் அது எவ்வளோ சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. அதுபோல் சூழ்நிலை மாற்றங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல வாரம், வெற்றியை தரக்கூடிய, உங்களுடைய மூட்ஸையே மாற்றக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட சிறப்பான ஒரு வாரமாக இது அமையும். சிம்மராசி. ஒரு பிரச்சனைகள், திடீர்னு எனக்கு ஏற்பட்ட சில கஷ்ட நஷ்டங்கள், அவமானங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கும்போது உங்களுடைய தனித்திறமை உயர்வாக பேசப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரத்தை எல்லாம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு காலமாக இருக்குது. குறிப்பாக இந்த திரைப்பட துறை சம்பந்தப்பட்டவர்கள், அப்புறம் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிரேக் பாயிண்ட் ஏற்படும். பெரிய அளவு நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்பா என்னன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய, நல்ல இனிய மாற்றங்களை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு காலமாக இது அமையும். தொழிலில் சில நேரங்களில் சுணக்கங்கள் இருக்கும், இருந்தால் கூட உங்களுக்கான ஒரு இடம் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு காலம். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ செட்பேக் இருந்ததோ அந்த செட்பேக்கு ஃபுல்லாக நீங்கிடும் சொல்லாட்டா கூட ஒரு 50% நீங்கிறது. சில நேரங்களில் ரோட் பிளாக்ஸ் இருக்கும், ரோடெலாம் போட்டிருப்பான். அப்போ என்ன செய்வான், ஒரு சைடு பாதி ஓப்பன் பண்ணுவான், அது வழியாக வண்டியை வருவாங்க, திரும்ப போவாங்க, கொஞ்சம் நின்று போகணும் அவ்வளோதான், ஆனால் போகலாம். அது போன்ற ஒரு வழி ஏற்பட்டு உங்களுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்குகிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல வாரமாக அந்த வாரத்தின் ஒரு தொடக்கம் அப்படி அமைகிறது இந்த வாரம். ஆனால் நல்ல வாரம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுபிட்சங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த வாரம். வெளிநாட்டு பயணங்கள்லாம் கூட ஏற்படும். சில நேரங்களில் அது தொழில் நிமித்தமாகவும் இருக்கலாம், உல்லாச பயணமாகவும் இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் மனதுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய காலம். செய்கிற தொழிலில் நல்ல பெயர் ஏற்படும். உங்களை பற்றி உயர்வான அபிப்பிராயம் நிலவும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கே உங்களை பற்றிய ஒரு உயர்ந்த அபிப்பிராயம் ஏற்படும். சில நேரங்களில் உங்கள் சுய தம்பட்டாங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஒலிக்கும். போரும்பா மற்றவங்க உன்னை பற்றி பேசணும்பா, நீயே பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சாதிப்பீர்கள். ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது
அதை சரியாக பேசினாலும் சரி, தப்பாக பேசினாலும் சரி, நான் பேசுவதே சரி அப்படிங்கிற ஒரு வாதம் எப்போவுமே நீங்கள் வைப்பீங்க. ஸோ அது போன்ற ஒரு வாரமாக இது இருப்பதால் எனக்கு நானே ராஜா அப்படின்னு சொன்னால் எப்படி, அது போன்ற ஒரு வாரமாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வசனம் சொல்லுவாங்க, எது எப்படி இருந்தாலும் தர்மமே வெல்லும், நீதியே வெல்லும் அப்படின்னு நம்ம மார்த்தட்டும் போது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அது பெரிய ஃபைனான்ஷியல் கெயின்லாம் சொல்லலை, ஆனால் கூட நீதிக்கும் நியாயத்துக்கும் கிடைத்த வெற்றி, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இது எப்படி தீர்ப்பு சாதகமாக வந்தது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்லலாம். தர்மமே வெல்லும், நியாயமே வெல்லும், இதெல்லாம் ஏட்டளவில் தான் இருக்குது, நடப்பில் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற நிலை மாதிரி இல்லை. கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படம். அது மாதிரி கடவுள் இருக்கான்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு, சந்தோஷப்படுற அளவுக்கு சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு நல்ல வாரம். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்பாடுகளில் நான் செய்கிறது, நான் சொல்கிறது நிச்சயமாக அருமையான விஷயம். அதை நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அதை செயல்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் இதை அறிந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் டயலாக் பேசுகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி தரக்கூடிய வாரமாக இது அமையும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக தொடங்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வீட்டில் ஒரு கலகலப்பு, சிரிப்பொலி, இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும் உங்கள் வீடு. அதே மாதிரி சில நேரங்களில் நல்ல ஒரு கோடை வாசஸ்தலம்லாம் சொல்லுவோம், அது மாதிரி உல்லாச பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க. மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் நீங்கி மனம் இலவுகி ரொம்ப லேசாக இலவு மஞ்சு மாதிரி ஆச்சு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு வாரம். நமக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள், மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி ரம்மியமான நல்ல நினைவுகள் நம்ம ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு சிறப்புகளை கொண்ட வாரம். இந்த வார இறுதியில் உங்கள் தொழில் சம்பந்தமாகவோ இல்லை வேலை சம்பந்தமாகவோ நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிறப்பான நல்ல வாரம், சந்தோஷத்தை தரக்கூடிய வாரம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமான ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில முக்கியமான வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது என்னாகும், நமக்கு ஒரு நிம்மதி. சில விஷயங்கள்லாம் பெண்டிங்லேயே இருக்கும்போது தூங்கவே முடியாது. கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு ஒரு இதில் வரும். ஐயோ அந்த கடன் இருக்கே அது, ஆனால் இப்போ அப்படி இல்லை, பணம் கொடுத்தார் நெஞ்சம் போலன்னு கூட யாருக்கும் சொல்லி கலடா பண்ணுறாங்க. எது எப்படியோ மனதில் ஒரு நிறைவு, ஒரு காரியத்தை சாதித்ததால் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல உறவு முறைகள், இது போன்ற நன்மைகள் எல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல வாரமாக இது அமைவதால் முன்னேற்றமான வாரம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் சில தடைகள் ஏற்படும். நம்ம ஒரு காரியத்தை இப்படி தொடங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் சரியாக இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேரை பார்க்கணுன்னு நினைக்கலாம், முக்கிய புள்ளிகளை. அப்படி நினைக்கும் போது அவர் பிஸியாக இருக்கார், அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இந்த மாதிரி இந்த வாரத்தினுடைய தொடக்கம் தென்படுகிறது. ஆனால் இந்த வாரத்தின் மத்தியமத்தில், அதாவது கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்கு அப்புறம் சொல்கிறேன், அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுலபமாக நடக்கும், பிரமாதமாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் முதல்ல கொஞ்சம் தடைகளாக தொடங்குகின்ற இந்த வாரம் செல்ல செல்ல ஒரு கல்ல 2 மாங்காம்பாங்க, அப்படியே பழுத்ததும்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய வகையில் இந்த வாரம்
மத்தியமத்திலிருந்து உங்களுடைய வெற்றிகள் நிர்ணயிக்கப்படும். அதனால் முன்னேற்றமான வாரம்தான். ஆனால் முதல்ல இப்படி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் செட்பேக் ஆகிடாதீங்க. நிச்சயமாக நல்ல வாரம், மேலே மேலே முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம். குறிப்பான ஒரு விஷயங்கள் இந்த வாரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகணுன்றது, அந்த கல்யாணம் நிச்சயப்படுறது, அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக நடக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது. அதனால் நான் நல்ல காலேஜஸ்ஸு இந்த மாதிரி பிளான் பண்ணுறதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா தரப்புக்குமே அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களில் நிச்சயமாக நல்ல செய்திகள் வந்து சேர்கிறதுக்கான அறிகுறிகள் ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது. வெற்றியை தரக்கூடிய நல்ல வாரமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு வாரம். ஏதாவது புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குவீங்க. அது அவரவருடைய எண்ணங்களையும் வசதிகளையும் பொறுத்தது. நான் ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லை நிறையா வசதிகள் இருக்குது, நான் ஒரு பெரிய ஒரு நல்ல 4 வீலர் ரொம்ப நல்ல ப்ரீமியம் பிராண்டே கூட வாங்கணும்னு நினைக்கலாம். இல்லையா, நான் நல்ல ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கலாம், வாட்ச் வாங்கணும்னு நினைக்கலாம். எவ்வளோ இருக்குது. எது உங்களுடைய ஆசைகளோ அது மன நிறைவை தரக்கூடிய அளவில் அது நல்லபடியாக நிறைவேறும். அதே நேரத்தில் சில மன வருத்தங்கள் இருக்கும். கல்யாணம் ஆகிருக்கும், என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய சூழலில் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. தனிப்பட்ட முறையிலும் சந்தோஷம், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மகிழ்ச்சி. நல்ல ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வாரம். அது ஹெல்த்தாக இருக்கலாம், வெல்த்தாக இருக்கலாம், உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். மன நிறைவை தரக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய நல்ல வாரமாக இது அமையும். அதனால் நல்ல ஒரு மன நிறைவு, நம்மளுடைய ஆசைகளும் எண்ணங்களும் பெரிய அளவுக்கு இப்போ பூர்த்தியாகுதுங்கிற ஒரு சந்தோஷம், இதையெல்லாம் தரக்கூடிய நல்ல வாரம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக பணம் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு பணம் வந்து சேரும். ஒரு பெரிய ஒரு விஷயங்களில் எனக்கு மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறேன், அது நல்லபடியாக நடக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு ஒரு மரியாதை உண்டாகும், ஒரு வெயிட்டேஜ் உண்டாகும். அதுக்கப்புறம் உங்கள் செயல் திறமை எப்படி இருக்கும்னா, சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு ஒரு வசனம் சொல்லுவான். அது போன்ற செயல் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம். அப்போ ஒருத்தட்ட எனக்கு காரியமாகணும்னா அவர்கிட்ட எப்படி நான் காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க, சாமதான பேத தண்டம் அப்படின்னு. அது மாதிரி ஏதோ ஒரு முறை, யார் யாருக்கு எந்தெந்த முறையில் சொல்லணுமோ அந்தந்த முறையில் சொல்லி காரியத்தை சாதிப்பதால் வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள். பல எடுத்த காரியங்கள், பல விஷயங்களில் உங்கள் திறமையால் வெற்றிகள் தேடி வருகிறது. அதனால் என்னாகும், ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், அது வரக்கூடிய ஒரு திருப்தி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ நல்ல மாற்றங்களை பற்றி பேசக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இது உங்களுக்கு அமைவதால் உங்களுடைய அவுட்லுக், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே சிறப்பாக வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இது அமைகிறது. உங்களுடைய திறமை, செயல்திறனை கண்டு மற்றவர்கள் வியப்பது இருக்கட்டும், நீங்களே உங்களை பற்றி வியக்கக்கூடிய அளவில், ஓ என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கான்னு நீங்களே அதை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நல்ல நிகழ்வுகளை கொண்ட வெற்றிகளை தரக்கூடிய நல்ல வாரமாக இது எடுபடுவதால் பெரிய அளவு வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய வாரம் இந்த வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது.
ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.